Hello students, welcome to Centum channel 11th standard economics chapter 9 book back question answer mark பண்ணலாம் வாங்க. First 21, why was structural reform implemented in Indian economy? Page number 189. அது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்தியன் எக்கனாமி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த அக்ரிகல்ச்சர் முடியுது பார்த்தீங்களா இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 22, state the reasons for implementing LPG. State the reasons for implementing LPG. Page number 189 எடுத்துக்கங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. கரெக்டிங் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பேஜ் திருப்பினீங்கன்னா பேக் சைடில் இந்த எல்பிஜி முடியுது பார்த்தீங்களா இது வரைக்கும் 22 கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 23, state the meaning of privatization. Page number 190 எடுத்துக்கோங்க. இதோ இங்கே இருக்குது பாருங்கள் 190ல் ப்ரைவேட்டிசேஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த செக்டார் முடியுது பார்த்தீங்களா இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 24, define disinvestment. பேஜ் நம்பர் 191ல் இது இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. அங்கே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப் டு செக்டார்ஸ் ஆர் பேங்க் இங்கே முடியுது பார்த்தீங்களா அது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 25, ரைட் த்ரீ பாலிசிஸ் initiatives introduced in 1991 to 92 to correct the fiscal imbalance. இது நான் நோட்டில் எழுதியிருக்கேன், பார்த்து எழுதிக்கோங்க. இது எழுதியிருக்கேன் பாருங்கள். The important policies initiatives introduced in the budget for correcting the fiscal imbalance were reductions in fertilizer subsidy, abolition of subsidy on sugar, disinvestment of a part of the government's equity holdings in select public sector undertakings. இது 25 கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் 26, ஸ்டேட் த மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். பேஜ் நம்பர் 200 எடுத்துக்கோங்க. 200ல் இங்கே இருக்குது பாருங்கள் SEZ அப்படின்னு, அது இட் இஸ் ரெஃபர் அதுலேருந்து ஜாப் கிரியேஷன் இது வரைக்கும் 26க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 27, ஸ்டேட் த வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அண்டர் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெஷர்ஸ். பேஜ் நம்பர் 195ல் இது இங்கே இருக்குது பாருங்கள். கீழே மெகா ஃபுட்ஸ் பார்க்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படி இந்த எண்டிங் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இது வரைக்கும் 27. நெக்ஸ்ட்டு 28, ஹவு டு யூ ஜஸ்டிஃபை தி மெரிட்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டிசேஷன். பேஜ் நம்பர் 190 எடுத்துக்கோங்க. 190ல் இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா பி பாயிண்ட் ப்ரைவேட்டிசேஷன் அந்த பேரா அப்படியே ஃபுல்லாக மோர் மணி அது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 29, what are the measures taken towards globalization. 191 எடுத்துக்கோங்க. 191ல் இது இங்கே இருக்குது பாருங்கள். as globalization இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இந்த பேரா எண்டிங் த்ரூ ட்ரேட் முடியுது பார்த்தீங்களா அது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 30, ரைட் a note on foreign investment policy. பேஜ் நம்பர் 193 எடுத்துக்கோங்க. 193ல் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இது இங்கே டாப்பில் ஒரு டைட்டில் இருக்குது பாருங்கள். அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு ஃபாரின் டெக்னாலஜி இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இது வரையும் FDI அப் டு இந்த FDI அது வரைக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இன்னொரு பேரா இருக்குது பாருங்கள். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த ஏரியா வரைக்கும். இது 30 கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 31, கிவ் ஷார்ட் நோட் ஆன் கோல்டு ஸ்டோரேஜ். பேஜ் நம்பர் 194 எடுத்துக்கோங்க.
194ல இங்கே கோல்டு ஸ்டோரேஜ் ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இங்கே முடியுது பாருங்கள். கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 இது வரைக்கும் 31. நெக்ஸ்ட்டு 32 மென்ஷன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் APMS. பேஜ் நம்பர் 195 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 195ல இங்கே இருக்குது பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் APMS அந்த டு ப்ரமோட் இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி அப் டு இங்கே 6th பாயிண்ட் முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும். மார்க்கெட் ப்ரிவேலிங் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 33 லிஸ்ட் அவுட் தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நியூ ட்ரேட் பாலிசி. பேஜ் நம்பர் 196 எடுத்துக்கோங்க. 196ல் இது இங்கே இருக்க பாருங்கள். மேலே ட்ரேட் ரிஃபார்ம்ஸ், அதில் ட்ரேட் பாலிசி ரிஃபார்ம்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த ரேஷ்னலைசேஷன்ஸ் அந்த பாயிண்டில் அது இங்கே முடியுது பாருங்க. இம்போர்ட் டியூட்டி, பீக் ரேட் ஆஃப் இம்போர்ட் டியூட்டி இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 34 வாட் இஸ் GST, வாட் இஸ் அட்வான்டேஜஸ். பேஜ் நம்பர் 198 எடுத்துக்கோங்க. 34 இதை இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேர்ஹென்சிவ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி GST இஸ் எ கம்பேரிசிவ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப் டு ஆஸ் வெல் அஸ் சர்வீஸ் இது வரைக்கும். அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் கேட்குறாங்க இல்லையா, இது இங்கே இருக்குது பாருங்கள். அட்வான்டேஜஸ் ஆஃப் GST அந்த அட்வான்டேஜஸ் ஃபுல்லாக எழுதிக்கணும். அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இது இங்கே முடியுது பாருங்கள், அது வரைக்கும் கேட்குறாங்க இல்லையா. இது இங்கே இருக்குது பாருங்கள். அட்வான்டேஜஸ் ஆஃப் GST அந்த அட்வான்டேஜஸ் ஃபுல்லாக எழுதிக்கணும். அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இது இங்கே முடியுது பாருங்கள், அது வரைக்கும். 34. Next 35 part D discuss the important initiatives taken by the government of India towards industrialized policy. Page number 192 எடுத்துக்கோங்க. 192ல இது இங்கே இருக்கு பாருங்க. The policy has brought இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டு டைட்டில் இந்த பாயிண்ட் அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கணும். அதாவது இந்த பாயிண்ட் அப்படியே இங்கே இண்டஸ்ட்ரியல் டீலைசிங் பாலிசி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு அந்த பாயிண்ட் இந்த பேரா எண்டிங் இண்டஸ்ட்ரி வரைக்கும் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைட்டில் எழுதிட்டு செகண்ட் டைட்டில் அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபார் பப்ளிக் செக்டார் இது வரைக்கும் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு டைட்டில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் டைட்டில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அதுமாதிரி தேர்ட் டைட்டில் அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு கான்சன்ட்ரேட் இது வரைக்கும் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டைட்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த எக்கனாமி இது வரைக்கும் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டைட்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கேருந்து அப் டு FD அப் டு இந்த FDI இது வரைக்கும். இது 35 கொஷினோட ஆன்சர். Next 36 explain the objectives and characteristics of SEZs. Page number 197 எடுத்துக்கோங்க. 36 பார்த்தோம்னா explain and objectives. First explain கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு 36 the special economic zone இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த April 2000 இது வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப இதை இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஆஸ் பர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஜோன் இன் தி கண்ட்ரி முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் கேட்குறாங்க. மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் மேஜர் இந்த டைட்டில் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டு நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸும் கேட்குறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸு ஃபுல்லாக எழுதிட்டு Fல இந்த SEZ முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எழுதிட்டு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதிட்டு இந்த Fல இது வரைக்கும் எழுதணும். இது 36 கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் தி salient features ஆஃப் EXIM பாலிசி 2015 to 2020. பேஜ் நம்பர் 197. பேஜ் நம்பர் 197ல் அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டாப்பில் the new EXMI policy இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு அந்த எண்டிங் பாயிண்ட் 5th பாயிண்ட் இங்கே முடியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும். அவ்வளோதான் இந்த லெசன் மார்க் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார்